இன்னைக்கு நம்ம இருள் சாம்ராஜ்யத்தின் டார்க் ரீசஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எர்த் காமிக் சீரிஸோட இஷ்யூ 7ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்குறதுங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். டெத் ஸ்ட்ரோக்கால தாக்கப்பட்டு பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலைமையில இருக்க பீஸ்ட் பாய் பக்கத்துல உட்காந்து நைட் விங் பீஸ்ட் பாய் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அங்க வந்து கிரீன்லாண்டர் நைட் விங் கிட்ட நைட் விங் நீ பீஸ்ட் பாய் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால பீஸ்ட் பாய்க்கு ஒரு பிரோஜனமா ஆக போறது இல்ல. நீ இப்படியே இதே இடத்துல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா பீஸ்ட் பாய் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இந்த உலகம் இருக்காது. நம்ம முதல்ல இந்த உலகத்தை காப்பாற்றணும். பீஸ்ட் பாய் கண்டிப்பா பழைய நிலைமைக்கு திரும்பிடுவான். நீ அவனை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல நைட் விங் அப்படின்னு அங்க வந்து கிரீன்லாண்டர் நைட் விங் கிட்ட சொல்ல, அதுக்கு பீஸ்ட் பாய் நினைச்சு கவலையில இருந்த நைட் விங் கிரீன்லாண்டரை பார்த்து இந்த உலகத்தை காப்பாற்றணுமா, உங்ககிட்ட தான் கிரீன்லாண்டரோட சக்தி வாய்ந்த ரிங் இருக்கே, அதை பயன்படுத்தி ஒரு புது ஜஸ்டிஸ் லீக் டீம் இல்லனா ஜஸ்டிஸ் சொசைட்டி டீம் உருவாக்கி அழிஞ்சுக்கிட்டு இருக்க மல்டிவர்ஸை காப்பாற்ற வேண்டியது தானே, எதுக்கு என்ன தேடி வந்தீங்க அப்படின்னு நைட் விங் அங்க வந்து கிரீன்லாண்டரை பார்த்து சொல்றாரு. அதுக்கு கிரீன்லாண்டர் நைட் விங் கிட்ட உன்னோட வழி என்னன்னு எனக்கு புரியுது நைட் விங், உன்னோட நண்பனை நினைச்சு நீ வேதனையிலையும் வருத்தத்திலே இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீ சொன்ன ஜஸ்டிஸ் லீக் ஜஸ்டிஸ் சொசைட்டி இது எல்லாமே வெறும் பேரு தான். இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சூப்பர்மேன், பேட்மேன், ஒண்டர் உமன் அப்படின்னு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக உண்மையா போராடின இவங்கள மாதிரி எத்தனையோ சூப்பர் ஹீரோஸ் தான் இந்த பேருக்கான அர்த்தம். இவங்க இல்லாம வெறும் ஜஸ்டிஸ் லீக்ன்ற பேரை வச்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எழுந்து வா நைட் விங், பீஸ்ட் பாய்க்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து கிரீன்லாண்டர் நைட் விங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தரோட இடத்த காட்டுறாங்க. சூப்பர் ஹீரோஸ் மேல கோவப்பட்டு அவங்களை விட்டு விலகி வந்த பிளாக் ஆடம் லெக்ஸ் லூத்தர் கிட்ட உதவி கேட்கிறாரு. லெக்ஸ் லூத்தரும் அவர் கூட இருக்க மத்த வில்லன்ஸும் பிளாக் ஆடம் நிக்க வச்சு, நாங்க எப்படி உன்னை நம்புறது, இது எங்களை மாட்ட வைக்கிற ஒரு பொறியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நாங்க எப்படி உன்னை நம்புறது பிளாக் ஆடம் அப்படின்னு லெக்ஸ் லூத்தரும் அவர் கூட இருக்க மத்த வில்லன்ஸும் பிளாக் ஆடம் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த கொரில்லா குரோடு பிளாக் ஆடமை பார்த்து, இவன் சொல்றதை நம்பாதீங்க, இவன் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம், ஜஸ்டிஸ் லீக் நம்மளை பிடிக்கிறதுக்காக நம்ம இடத்துக்கு வெளியே காத்துக்கிட்டு கூட இருக்கலாம், பிளாக் ஆடம் அவங்க வலையில நம்மளை சிக்க வச்சு நம்மளை பிடிக்க பாக்குறான் அப்படின்னு கொரில்லா குரோடு பிளாக் ஆடமை பார்த்துட்டு அங்க இருந்த மத்த வில்லன்ஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு பிளாக் ஆடம் ஜஸ்டிஸ் லீக் என் கண்ணு முன்னாடி தான் செத்து போனாங்க, நான் ஒன்னும் போய் சொல்லல அப்படின்னு பிளாக் ஆடம் கொரில்லா குரோட் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு கொரில்லா குரூட்டும் அவரை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அப்போ கேப்டன் கோல்ட், ஹே கொரில்லா குரூட் அவனை பேச விடு, அவன் என்ன சொல்ல வரான்னு நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லட்டும், அவனை பேச விடு கொரில்லா குரூட் அப்படின்னு அங்க இருந்த கேப்டன் கோல்ட் அவங்கள பார்த்து சொல்றாரு. அப்போ பிளாக் ஆடம் அங்க இருந்த மத்த எல்லா வில்லன்ஸையும் பார்த்து, நான் சொல்றதை நம்புங்க, நான் போய் சொல்லல, உங்களை சிக்க வைக்கிறதுக்காக எந்த வலையும் விரிக்கல, ஜஸ்டிஸ் லீக் என் கண்ணு முன்னாடி தான் செத்து போனாங்க, அவங்க திரும்பி வரப்போறது இல்ல, திரும்பி வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற போறது இல்ல, இப்ப இந்த பூமியில இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லார்கிட்டயுமே இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நம்பிக்கை இருக்கு, ஆனா அவங்க கிட்ட அதுக்கான பலம் இல்ல, எல்லாருமே வீக்கா தான் இருக்காங்க, ஆனா அந்த பலம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க நினைச்சா கண்டிப்பா இந்த அழிய போற உலகத்தை அழிவுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு பிளாக் ஆடம் அங்க இருந்த எல்லா வில்லன்ஸை பார்த்து சொல்றாரு. இப்போ லெக்ஸ் லூத்தர், நானும் கேள்விப்பட்டேன் பிளாக் ஆடம் ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்டாங்கன்னு, ஆனா அப்ப அதை நான் நம்பல, இப்ப நீயே சொல்றதால இதை நான் இப்ப நம்புறேன், நாங்க வில்லன்ஸ் தான், சூப்பர் ஹீரோஸ் எதிர்த்து தப்பு பண்றவங்க தான், நாங்க தப்பு பண்றதுக்கு இந்த உலகம் உயிரோட இருந்தாகணும், அதுக்காகவாது நாங்க இந்த உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்துவோம், ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்ட அப்புறம் டெத் ஸ்ட்ரோக் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை கூட்டிட்டு மீதி இருக்கிற சூப்பர் ஹீரோஸை தேடி போய் கொண்டுகிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், நம்ம முதல்ல அவனை பிடிக்கணும், அவனை பிடிச்சா அவன் மூலமா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு பிளான் கிடைக்கும், இந்த உலகத்தை காப்பாற்ற நம்ம என்ன பண்ண போறோம் பிளாக் ஆடம் அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் பார்த்து கேட்கிறாரு. அப்போ அங்க இருந்த கொரில்லா கிராட் அவங்க கிட்ட, இந்த டெத் ஸ்ட்ரோக்கை பிடிச்சி என்கிட்ட கொடுங்க, நான் அவனை கொண்டு என் கையால அவன் உடம்ப பிச்சு அவன் கொடலை உருவி சாப்பிட போறேன் அப்படின்னு கொரில்லா கிராட் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அந்த இடமே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அந்த இடம் வெடிச்சு செதறினதுல அங்க இருந்த எல்லாரும் பறந்து போய் விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல கீழே விழுந்து கிடந்த கொரில்லா கிராடோட தலையை மிதிச்சிட்டு அந்த இடத்துல டெத் ஸ்ட்ரோக் என்ன கொண்டு என் குடலை உருவி திம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கொரில்லா கிராடோட தலையை மிதிச்சிட்டு டெத் ஸ்ட்ரோக் அந்த இடத்துல அவரோட ஆர்மியோட என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு அவரோட ஆர்மியோட வந்த டெத் ஸ்ட்ரோக் லெக்ஸ் லூத்தரையும் பிளாக் ஆடமே அங்க இருந்த மத்த எல்லாரையும் டெத் ஸ்ட்ரோக் அவரோட ஆர்மி வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு நம்ம பிளாக் ஆடம் லெக்ஸ் லூத்தரோட டீமா சேர்ந்து டெத் ஸ்ட்ரோக்கை எதிர்த்து நிக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல பிளாக் ஆடம் லெக்ஸ் லூத்தர் அவங்க கூட இருந்த மத்த வில்லன்ஸும் டீம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களை எதிர்த்துட்டு டெத் ஸ்ட்ரோக் அவனோட ஆர்மி ஒரு பக்கம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய போரே ஆரம்பிக்குது. இங்க நடக்கிற சண்டையை அந்த பறையன்றவன் அங்க இருந்து பார்த்துட்டு, நடக்கட்டும் போர் நடக்கட்டும், எல்லாம் அழியட்டும், நான் ஒரு புது உலகத்தை உருவாக்குறேன் அப்படின்னு அந்த பறையன்றவன் அங்க நடக்கிற சண்டையை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு ஹால் ஜார்டனோட வந்த மத்த கிரீன்லாண்டர் அந்த பறையன்றவனோட டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டுட்டு அதுல ஒரு கிரீன்லாண்டர் மத்த கிரீன்லாண்டர்ஸ் கிட்ட ஹால் ஜார்டன் எங்க போனாரு அப்படின்னு அங்க இருந்த ஒரு கிரீன்லாண்டர் மத்த கிரீன்லாண்டர்ஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த பறையன்றவன் அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸ் கிட்ட, ஹால் ஜார்டனா அவன் தானே உங்களுக்கு கூட்டிட்டு வந்தான், அவன் தானே உங்களோட கூட்டத்துக்கு தலைமை, அவன் எனக்கு கெட்டது பண்றதா நினைச்சு ஒரு நல்லது பண்ணிட்டான், அழிஞ்சுகிட்டு இருக்க யூனிவர்ஸை காப்பாற்ற போய் எனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டான், அவன் இப்ப ஃபிளாஷ் கூட சேர்ந்து ஜஸ்டிஸ் லீக்கை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்களால கண்டிப்பா ஜஸ்டிஸ் லீக்கை கண்டுபிடிக்க முடியாது, அப்படி கண்டுபிடிச்சாலும் எதையும் மாற்ற முடியாது, ஏன்னா நேரம் நெருங்கி வந்துடுச்சு. ஃபிளாஷ், நீ என்ன எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்க, நம்ம சரியான டைம்லைனை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு ஹால் ஃபிளாஷ் கிட்ட கேட்காதுக்கு ஃபிளாஷ், எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டான டைம்லைனை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், ஜஸ்டிஸ் லீக்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர்னா அது சூப்பர்மேன், சூப்பர்மேனோட ஒரு புத்திசாலியான ஒருத்தர்னா அது பேட்மேன், அப்போ பேட்மேனால தான் நம்மளோட பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியும், அப்போ நம்ம கண்டிப்பா பேட்மேனை தான் தேடி போகணும், எனக்கு தெரிஞ்சு இதுதான் காத்தம் சிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ நம்ம பேட்மேன் இங்க தான் இருப்பாரு, இங்க தான் நம்ம அவரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஃபிளாஷ் ஹால் கிட்ட சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடி அவங்க இருக்கிற டைம்லைனை விட்டு வேற ஒரு டைம்லைனுக்கு போய் அந்த டைம்லைன்ல இருக்க காத்தம் சிட்டிக்கு போய் அங்க பேட்மேனை தேடி கண்டுபிடிக்க போறாங்க. அந்த
காத்தம் சிட்டில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிளாக் முன்னாடி நின்னுட்டு ரெண்டு பேரும் பேட்மேனை எப்படி இந்த காத்தம் சிட்டில ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க முன்னாடி இந்த கிளாக்கோட ஒரு பார்ட் உடஞ்சு அவங்க கிட்ட வந்து விழுகுது. அப்போ திடீர்னு அவங்க முன்னாடி பேட்மேன் தோன்றிடுறாரு. அந்த டைம்லைன்ல இருக்க பேட்மேன் பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பேட்மேனா இல்லாம முழுவதுமா பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமான பேட்மேனா இருக்காரு. அப்போ அங்க வந்த பேட்மேன் அவர் முன்னாடி இந்த ஹேலையும் ஃபிளாஷையும் பார்த்து, என்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க ரொம்ப தொந்தரவா இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா திரும்பி போயிடுங்க அப்படின்னு அங்க வந்த பேட்மேன் ஹேலையும் ஃபிளாஷையும் பார்த்து சொல்றாரு. பேட்மேன் சொல்றதை கேட்டதும் ஹேல் மறுபடியும் முதல்ல இருந்தா ஃபிளாஷ் வேண்டாம் நிறுத்து அப்படின்னு ஹேல் இந்த பக்கம் ஃபிளாஷை பார்த்து கத்துறாரு. அதுக்கு ஃபிளாஷ் பேட்மேனை பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஃபிளாஷ் பேட்மேனை பார்த்து கத்திட்டு அவரை நோக்கி ஓடி வராரு. பதிலுக்கு பேட்மேனும் ஃபிளாஷை நோக்கி ஓடி வராரு. அப்படியே அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த இருள் சாம்ராஜ்யத்தின் காமிக் சீரிஸோட இஷ்யூ 7 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பாப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.